ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து சிம்பிள் ரேங்கின் சைக்கிள். திஸ் இஸ் தி ஒன் டைப் ஆஃப் வேப்பர் பவர் சைக்கிள். தி அதர் டூ டைப்ஸ் ஆஃப் வேப்பர் பவர் சைக்கிள்ஸ் ஆர் ரீஹீட் ரேங்கின் சைக்கிள் அண்டு ரீஜென்ரேஷன் ரேங்கின் சைக்கிள். இந்த வீடியோவில் நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறது சிம்பிள் ரேங்கின் சைக்கிளுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள் அண்ட் எஃபிஷியன்சி டெரிவேஷன். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரேங்கின் சைக்கிள் எங்கே அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அட் ப்ரெசண்ட் ஆல் தி தெர்மல் பவர் பிளான்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபிள் ஆஃப் சிம்பிள் ரேங்கின் சைக்கிள். நவ் லெட்ஸ் see about லேஅவுட் ஆஃப் சிம்பிள் ரேங்கின் சைக்கிள். இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா 4 மெக்கானிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். என்னென்ன எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா பாய்லர், ஸ்டீம் டர்பைன், கண்டென்சர், பம்ப். இப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி மெக்கானிக்கல் காம்பனண்ட்டுடைய ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் காம்பனண்ட் வந்து பாய்லர். பாய்லர் இஸ் எ மெக்கானிக்கல் எலிமெண்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் சப்ளையிங் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஸ்டீம் பை தி அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகே, இதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு பாய்லர் ஹை ப்ரெஷரைஸ்டு வாட்டரை பம்பிலிருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த காயிலுக்கு இன்சைடில் ஹை ப்ரெஷரைஸ்டு வாட்ரு ஃப்ளோ ஆகிட்ருக்கும். அவுட் சைட் தி காயில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணிகிட்ருப்போம். ஓகே, இப்போ இந்த ஹீட் எனர்ஜியை எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லருடைய பாட்டம் மோஸ்ட் பார்ட்டில் கோலை வந்து நம்ம பேர்ன் பண்ணுவோம். கோலை பேர்ன் பண்ணுறதுனால ஃப்ளூ கேஸஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஃப்ளூ கேஸஸில் தான் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இருக்கும். அப்போ இந்த ஹீட் எனர்ஜி வந்து பாய்லருடைய இந்த காயிலுடைய அவுட் சைடு சர்ஃபேஸில் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். அப்போ உள்ளே வந்து ஹை ப்ரெஷரைஸ்டு வாட்டர் இருக்குது. அப்போ இந்த கொடுத்த ஹீட் எனர்ஜினால் வாட்டர் எல்லாமே வந்து ஸ்டீமாக மாற ஆரம்பிச்சிட்ருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா வாட்டரோட டெம்பரேச்சர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடச்சிரும், ஆல்ரெடி ஹை ப்ரெஷரைஸ்டு வாட்டர் இருக்குது, இப்போ டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வாட்டர் எல்லாமே ஸ்டீமாக இங்கே மாற்றிடுறோம். அப்போ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஸ்டீம் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துடுறோம். இதில் என்ன ப்ராசஸ் அப்ளை ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் ப்ராசஸ் தான் இதில் இன்வால்வ் பண்ணுறோம். எதனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பம்பிலேருந்து வர ப்ரெஷரும் பாய்லரை விட்டு வெளியில் கூடிய வர ப்ரெஷரும் ரெண்டுமே சேம். அப்போ அதனால தான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். அப்போது இந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஸ்டீம் எக்ஸ்பேண்டட் இன் தி ஸ்டீம் டர்பைன் ஸோ தட் ஸ்டீம் டர்பைன் கெட்ஸ் ரொட்டேட்டட். ஸ்டீம் டர்பைன் இஸ் எ மெக்கானிக்கல் டிவைஸ் which is used for producing mechanical energy, which receives heat energy from the boiler, converts that into mechanical energy. மெக்கானிக்கல் எனர்ஜினா ஒன்றுமே இல்லை, காம்பனண்ட் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்ற மீனிங். எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், ஃபைனலாக போக போக வந்து கிராஜுவலாக ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. அந்த இதுக்கு பேர் தான் எக்ஸ்பேன்ஷன். இதில் ஏன் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா என்ட்ரோப்பியை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். என்ட்ரோப்பியை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால உள்ள ஃப்ரிக்ஷனும் ஹீட் லாஸும் நம்ம அதில் எலிமினேட் பண்ணுறோம். ஃப்ரிக்ஷனும் ஹீட் லாஸும் இல்லை அப்படின்னா இது 100% வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அதனால தான் இதில் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பேன்ஷன்றது ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக போகுது. ஃபைனலாக வந்து இந்த டர்பைன் ஷாஃப்ட்டை வந்து நம்ம எதோட கப்பல் பண்ணியிருக்கோம்னா ஜென்ரேட்டரில் கப்பல் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேட்டர் மூலமாக நமக்கு தேவையான பவரை வந்து எடுத்துகிட்டு நம்ம யூஸுக்கு எடுத்துக்கிற போகிறோம். ஃபைனலாக வந்து இந்த டர்பைன்லேருந்து வர எக்ஸாஸ்ட் ஸ்டீம் வந்து கண்டென்சரில் என்ட்ரு ஆக போகுது. கண்டென்சருடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பரை வந்து லிக்யூடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கண்டென்சருடைய பர்பஸ். இன்சைட் தி கண்டென்சர் கண்டென்சேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இது ஒரு காயில் வாட்டர் கூல்டு கண்டென்சர். இந்த காயிலுக்குள்ளே வந்து நார்மல் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. அவுட் சைடு தி காயிலில் வந்து இந்த வேப்பர் வந்து இது மேலே வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஹை டெம்பரேச்சர் வேப்பர் வந்து இந்த காயில் மேலே லோ டெம்பரேச்சர் காயில் மேலே டச் ஆன உடனே இது வந்து லிக்யூடாக வந்து கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து செட்டில் ஆகிடுது. ஓகே, அப்போ இது வந்து நார்மல் வாட்டராக போகும், வெளியில் வரும்போது ஹாட் வாட்டராக நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல வந்து லோ டெம்பரேச்சர் வாட்டர் வந்து செட்டில் ஆகிடுது. இப்போ பம்பு இப்போ இந்த கண்டென்சரில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ வேப்பர் வந்து லிக்யூடாக மாற்றிடுறோம். இந்த இடத்துல வந்து லேட்டன் ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மீனிங் நம்ம எடுத்துக்கிறணும். ஓகே, then pump is also mechanical device which is used for converting low pressure water into high pressurized water. பம்ப் இந்த லோ ப்ரெஷர் வாட்டர் ஹை ப்ரெஷர் வாட்டரை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து we need to supply work input to the பாய்லர் ஃபீட் பம்ப். ஒர்க் இன்புட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை,
பம்பு ரன் ஆகணும்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறோம், அந்த மீனிங்கில் தான் ஒர்க் இன்புட் நான் கொடுத்துருக்கேன் நான். அப்போ இதுதான் WP. Okay, then high pressurized water again enters into the boiler, all the cycles are repeated. Then பார்த்தீங்கன்னா பாய்லருக்கு ஹீட் சப்ளை பண்ணுறதுனால QS, டர்பைன்லேருந்து நம்ம ஒர்க் எடுக்க போகிறோம் அதனால WT, கண்டென்சர்லேருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அதனால QR, பம்புக்கு வந்து நம்ம ஒர்க்கு சப்ளை பண்ணணும் அதனால WP. This is the layout of simple Rankine cycle. Next, we draw the TS diagram for the simple Rankine cycle. X-axis represents the entropy, Y-axis represents the temperature. First, we draw the saturation curve. This curve is called as saturation curve. The center point is called as critical point. இதில் வந்து நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. அந்த ரீஜன்ஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்து வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம இதில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த கர்வுக்கு நேம் வந்து சேச்சுரேஷன் லிக்யூட் கர்வ். ஓகே, சேச்சுரேஷன் லிக்யூட் அப்படின்னா வாட்டர் வந்து இந்த இடத்துல டச் ஆகுது அப்படின்னா பாயிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து திஸ் கர்வ் நேம் இஸ் கால்ட் அஸ் சேச்சுரேட்டட் வேப்பர் லைன். சேச்சுரேட்டட் வேப்பர் ஆர் ட்ரை ஸ்டீம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த சென்டர் ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ரீஜன் எல்லாமே வந்து வெட் ஸ்டீம் ரீஜன். அப்போ லிக்யூடும் இருக்கும், இந்த இடத்துல வந்து வேப்பர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா பியாண்ட் திஸ் ரீஜன் we call it as சூப்பர் ஹீட்டட் ரீஜன். ஃபைனலாக வந்து இந்த லெஃப்ட் சைடு ரீஜன், இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜனுக்கு பேர் வந்து சப்கூல்டு ரீஜன். இந்த சப்கூல்டு ரீஜனில் வாட்டர் வந்து நார்மலாக வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். இந்த ரீஜனுடைய டெம்பரேச்சர் லெஸ் தேன் தி சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். தென் we are going to draw the TS diagram for the cycle. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டர்பைனுக்கு என்ட்ரி ஆகணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், டர்பைனுக்கு என்ட்ரி ஆகிற பாயிண்ட் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக தான் என்ட்ரு ஆகும். அப்போ இந்த ரீஜனுக்கு இப்போ தான் சொன்னேன், இது சூப்பர் ஹீட்டட் ரீஜன். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன் நான். அப்போ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் என்ட்ரு ஆக போகுது. அப்போது இனிஷியலாக வந்து டெம்பரேச்சர் வந்து வெரி ஹையர். இதில் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னால நம்ம வந்து வெர்டிக்கல் லைன் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ண போகிறோம். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலாக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இந்த பாயிண்டில் வந்து நான் நிறுத்திடுறேன். இது பாயிண்ட் நம்பர் 2. அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் ஹையர், ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் லோயர். அப்போது ஆட்டோமேட்டிக் டவுன்வர்ட் டைரெக்ஷன். இதில் வந்து ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் கேரிட் அவுட் ஆகிறதுனால S1 = S2. அப்போ பாயிண்ட் நம்பர் 2 என்ன கண்டிஷனில் இருக்குது? இந்த இன்சைட் ரீஜன் எல்லாமே வெட் ஸ்டீம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ வெட் ஸ்டீம் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இந்த வெட் ஸ்டீம் இந்த யாருக்குள்ளே என்ட்ரு ஆக போகுதுன்னா கண்டென்சரில் வந்து லேட்டன் ஹீட்டை ரிமூவ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கேன். இந்த லேட்டன் ஹீட் அப்படின்னாலே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இதை பற்றி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் இதில் கொடுத்துறேன். நான் ஆக்சுவலாக கண்டென்சரில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ பாயிண்ட் நம்பர் 2 3 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். இது வந்து பாயிண்ட் நம்பர் 3. எனக்குமே இந்த ரீஜனுக்கு பேர் வந்து சேச்சுரேஷன் லிக்யூட் ரீஜன். பம்புக்கு எனக்குமே இன்புட் வந்து என்னவா தான் கொடுத்தாகணும், நம்ம லிக்யூட் கண்டிஷனில் தான் கொடுத்தாகணும். அப்போ பம்புக்கு இன்புட் வந்து லிக்யூட் கண்டிஷனில் கொடுத்துட்டோம். பம்பு இதை என்ன பண்ணும், ப்ரெஷரைஸ் பண்ணும். ஆனால் டெம்பரேச்சரை வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளால் ரைஸ் பண்ண முடியாது. அப்போ ப்ராசஸ் 3 to 4. இது வந்து 3 to 4th பாயிண்ட். எனக்குமே என்ன சொல்லியிருக்கேன், பாய்லர்லேருந்து பம்பிலிருந்து வர ப்ரெஷரும் பாய்லரை விட்டு வெளியில் போகக்கூடிய ப்ரெஷரும் ரெண்டுமே சேம். அப்போ 4th பாயிண்ட்டுடைய ப்ரெஷர், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுடைய ப்ரெஷர் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நான் இந்த 4th பாயிண்ட்டில், அப்போ இந்த 4th பாயிண்ட் எந்த ரீஜனில் இருக்குது? இந்த ரீஜனுக்கு பேர் என்ன சொன்னீங்கன்னா சப்கூல்டு ரீஜனில் இருக்குது. அப்போ வாட்டர் வந்து வாட்டராக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். 1 bar ப்ரெஷர் வாட்டர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100 degree Celsius. ஓகே, வாட்டர் வந்து 1 barல இருக்கும்போது 100 degree Celsiusல அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இது 2 bar அப்படி இருக்குது அப்படின்னா இதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து 110 degree Celsius. ஓகே, அப்போ வாட்டரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட் 1 bar
ப்ரெஷரில் வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ப்ரெஷர் வந்து ரைஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ், அதோட பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த 4th பாயிண்ட்டில் நம்ம அசியூம் பண்ணக்கூடியது வந்து பாய்லர் பம்ப்லேருந்து வெளியே வரக்கூடிய ப்ரெஷர் 30 பார் அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஓகே, 30 பார் அசியூம் பண்ணால் இதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 233 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்ன்றது இங்கே இருக்குது. அப்போ வந்து இப்போ பம்பை விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கும்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 180 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ 30 பார் இங்கே 180 டிகிரி செல்சியஸ், அதுதான் இப்போ நம்மளுடைய பாயிண்ட். இந்த 180 டிகிரி செல்சியஸை எவ்வளோ டிகிரிக்கு நம்ம கொண்டு போகணும், 233 டிகிரி, அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம். அப்போ இந்த பாயிண்டில் வந்து வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ ஸ்லோவாக இங்கே இருக்கிற லிக்யூட் எல்லாமே வேப்பராக நோக்கி ட்ராவல் ஆகும். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் உள்ளே வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து 180 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வாட்டரை 233 டிகிரி செல்சியஸ் அதோட சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இது பேர் சென்சிபிள் ஹீட், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலை, வி ஆர் சேஞ்சிங் தி ஃபேஸ் ஃப்ரம் லிக்யூட் டு வேப்பர். அப்போ இந்த நடுவில் இருக்கிற ரீஜனுக்கு பேர் வந்து லிக்யூட் ப்ளஸ் வேப்பர் ரீஜன் இல்லை வெட் ஸ்டீம் ரீஜன். அப்போ இங்கே வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இங்கே போனீங்கன்னா ட்ரை ஸ்டீமாக மாறிடுச்சு, இல்லை சேச்சுரேட்டட் வேப்பராக மாறிடுச்சு. இந்த ட்ரை ஸ்டீமை ஃபர்தராக ஹீட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து சூப்பர் ஹீட்டிங் ஸ்டீம் நமக்கு கிடச்சிருது. அந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதான் டர்பைனுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹீட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜில் நம்ம நடத்தியிருக்கோம். சென்சிபிள் ஹீட்டிங் பண்ணியிருக்கோம், லேட்டன் ஹீட்டிங் பண்ணியிருக்கோம், சூப்பர் ஹீட்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 to 2 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் ஹையர், ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் லோயர், என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட். 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் ரிஜெக்ஷன். ஓகே, பாயிண்ட் நம்பர் 3 to 4 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஏன்னா பம்பில் வந்து வாட்டருடைய ப்ரெஷரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ கம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்து இது வந்து என்னது, இது வந்து WP, இது வந்து என்னதுன்னா ஹீட் சப்ளைடு. ஓகே, இது வந்து WT, இந்த இடம் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் QR. ஓகே, இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we are going to derive the efficiency of simple Rankine cycle. Process 1 to 2 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா, அடுத்து வந்து அதில் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன்னா S1 = S2. எக்ஸ்பான்ஷன் அப்போ என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக போகுது. இப்போ வந்து டர்பைன்லேருந்து என்ன கிடைக்கும், நம்ம ஒர்க் எடுக்க போகிறோம், அதனால் வந்து WT சிம்பிள் போட்டிருக்கேன். ஹச் என்ற டேர்மை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஹச்னா ஒன்றுமே இல்லை, என்தால்பி. Enthalpy is nothing but total heat content in the substance. We call it as enthalpy. இந்த ஈக்குவேஷனை வந்து ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். டெம்பரேச்சரை மட்டும் பாருங்கள், 1லேருந்து 2 டெம்பரேச்சர். 1ஆம் நம்பரில் இனிஷியலாக ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும், 2ஆம் நம்பர் டெம்பரேச்சர் லோயர். டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது அப்படின்னா என்தால்பி அதுக்கு அதிகமாக இருக்க போகுது. அப்போ இனிஷியலாக இருக்கும்போது ஹையர் என்தால்பி, ஃபைனலாக இருக்கும்போது லோயர் என்தால்பி. அப்போ H1 - H2 ஈஸி. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் WT ஃபார்முலா H1 = H1 - H2. செகண்ட் ப்ராசஸ் 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ P2 = P3. அப்போ ஹீட் ரிஜெக்ஷன், அப்போ வேப்பரில் இருக்கும்போது எனக்குமே டெம்பரேச்சர் ஜாஸ்தி, அது லிக்விடாக மாற்றிட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ வேப்பரில் இருக்கும்போது என்தால்பி ஜாஸ்தியாக இருக்குமா, அப்போ செகண்ட் பாயிண்டோட என்தால்பி ஃபஸ்ட் எழுதிருங்க. லிக்விடாக மாறும்போது அது என்தால்பி வந்து ரெடியூஸ் ஆயிரும். அப்போ H3 வந்து லாஸ்ட்டில் H2 - H3. ப்ராசஸ் 3 to 4 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் அட் பாய்லர் ஃபீட் பம்ப். அப்போ ஐசென்ட்ரோபிக் தானே, அப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், S3 = S4. அப்போ கம்ப்ரெஷன் பண்ணுறோம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பம்புக்கு வந்து ஒர்க் இன்புட் கொடுக்க போகிறோம், அதனால் WP. இப்போ 3ஓட டெம்பரேச்சர் பாருங்கள், இந்த ஆக்சிஸில் 4ஓட டெம்பரேச்சர். அப்போ யாருக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, 4th பாயிண்ட். அப்போ இதுக்கு தான் என்தால்பி ஜாஸ்தி. அப்போ H4 - H3. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் ப்ராசஸ் 4 to 1 constant pressure heat addition in boiler. அப்போ P4 = P1. அப்போ ஹீட் அடிஷன் தானே, அப்போ டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அப்போ சிம்பிள் என்னது, ஹீட் சப்ளைடுக்கு QS உங்களுக்கு தெரியும். 4th பாயிண்டில் டெம்பரேச்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்டில் டெம்பரேச்சர். பாய்லருக்கு உள்ளே போகும்போது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், வெளியில் போகும்போது ஸ்டீமாக மாற்றிடுறீங்க, அதோட டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். அப்போ H1 - H4. This is the QS. Now we see about the efficiency formula.
net work done divided by heat supplied multiplied by 100. Net work done in the sense டர்பைன்லேருந்து இவ்வளோ பவர் எடுப்போம் மைனஸ் ஆஃப் பம்புக்கு சம் பவர் கொடுத்துட்றோம், அதுக்கு பேர் தான் நெட் ஒர்க் டன். ஓகே, டர்பைனை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் கிராஸ் ஒர்க். நெட் ஒர்க்குன்றது டர்பைன்லேருந்து எடுத்த பவரில் சம் போர்ஷன் ஆஃப் பவர் பம்பு கொடுத்துட்றோம், அப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து நெட் ஒர்க் டன் சொல்லுவாங்க. ஹீட் சப்ளைடு வந்து QS இன்ட்டு 100. இன்னும் WT இருக்க இடத்துல அதோட H1 minus H2 அதோட ஈக்குவேஷன், WP இருக்க இடத்துல அதோட ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுதான் சிம்பிள் ரேங்கின் சைக்கிளுடைய எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபார்முலா. ஓகேவா, 4 H வேல்யூ கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். இது வித் கன்சிடரிங் பம்ப் ஒர்க். இப்போ வித்தவுட் பம்ப் ஒர்க் அப்படின்னா இந்த பம்ப் ஒர்க்கை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ WT மட்டும் வச்சுக்கிறீங்க ஹீட் சப்ளை. அப்போ WT இருக்க இடத்துல H1 minus H2, QS இருக்க இடத்துல H1 minus H4. ஓகே, இப்போ வந்து சம்மரியாக பார்த்துடலாம். ஈக்குவேஷன் எழுதுறது மட்டும் என்றைக்குமே டர்பைனுக்கு இன்புட்டில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், அவுட்புட்டில் டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அப்போ H1 minus H2. கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா 2 to 3ல் கண்டென்சர் இருக்குது. வேப்பரில் இருக்கும்போது என்தால்பி ஜாஸ்தி, லிக்விடாக மாறிடுச்சுன்னா என்தால்பி கம்மி. அப்போ வந்து H2 minus H3. பம்பில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும்போது தான் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவுட்புட் இங்கே எந்த நம்பர், 4th நம்பர். அப்போ H4 minus H3. ஹீட் சப்ளைடு பண்ணுறீங்க பாய்லரில், அப்போ இனிஷியல் வாட்டர் டெம்பரேச்சர் காட்டிலும் ஃபைனல் வாட்டர் டெம்பரேச்சர் 1ஆம் நம்பருக்கு ஸ்டீமில் என்தால்பி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ H1 minus H4. இந்த 4 ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன். இது வந்து ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா எல்லாமே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் பிரின்சிபல், டிஎஸ் டயக்ராம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். வியூவர்ஸ், சோஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து சிம்பிள் ரேங்கின் சைக்கிளுடைய லே அவுட், டிஎஸ் டயக்ராம், அதோட எஃபிஷியன்சி டெரிவேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சென்சிபிள் ஹீட், லேட்டன் ஹீட் அதோட கான்செப்டுடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு இந்த டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.